தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடக்குது, சுவாசம் நடக்குது. இந்த தாவர செயல்களில் ஒளிச்சேர்க்கைக்கும் சுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், தாவரங்களில் நம்மளோட தாவர செல்களில் பார்த்தீங்கன்னாக்கா பசுங்கணிகம் இருக்குது. அந்த பசுங்கணிகத்தில் தான் இந்த ஒளிச்சேர்க்கை வந்து நடக்குது. ஆனால் சுவாசம் எங்கே நடக்குது அப்படின்னா, செல்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த சுவாசம் வந்து நடக்குது. இந்த சுவாசம் என்பது பார்த்திங்கன்னா செல் சுவாசத்தை குறிக்கும். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த சுவாசம் நடக்குது. ஒளிச்சேர்க்கை எங்கே நடக்குது அப்படின்னா, பசுந்தாவரங்களில் இருக்கக்கூடிய தாவர செல்களில் இருக்கக்கூடிய பசுங்கணிகத்தில் ஒளிச்சேர்க்கை வந்து நடக்குது. சரி ரைட். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இந்த ஒளிச்சேர்க்கையின் போது பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கின்னு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. ஆனால் சுவாசத்தில் பாருங்கள், ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். ஓகேங்களா? இதில் மேலே என்ன பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கையில் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் உருவாக்கப்படுது. கார்பன் டை ஆக்சைடு நீரும் சேர்ந்து குளுக்கோஸ் உருவாக்கப்படுது. மற்றும் நீர் மூலக்கூறுகள் ஆக்சிஜன் வெளியிடப்படுது. இதில் மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் உருவாக்கப்படுது. ஒளிச்சேர்க்கையில் ஒளியின் உதவினால், சூரிய ஒளியினுடைய உதவினால் பசுங்கணிகத்தில் குளுக்கோஸ் உருவாக்கப்படுது. ஆனால் சுவாசத்தில் பாருங்கள், இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனுடைய முன்னிலையில் எரிக்கப்பட்டு அது ஏடிபி ஆற்றலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. அப்போ இங்கே குளுக்கோஸ் உருவாகுது. ஒளிச்சேர்க்கையில் சுவாசத்தில் குளுக்கோஸ் வந்து எரிக்கப்படுது. இங்கே ஆற்றல் சேமிக்கப்படுகிறது, அங்கே ஆற்றல் வெளியிடப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த ஒளிச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா பசுங்கணிகள் உள்ள பசுந்தாவரங்களில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் சுவாசம் அப்படி கிடையாது. தாவரங்களில் நடக்கும், விலங்குகளில் நடக்கும், அனைத்திலையும் நடக்கக்கூடியது. ஆனால் ஒளிச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா பகல் பொழுது மட்டும்தான் நடக்கும். சூரிய ஒளி இருக்கக்கூடிய பகல் நேரங்களில் மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியம். இரவில் நடக்காது. ஆனால் சுவாசம் பார்த்திங்கன்னா பகல்லையும் நடக்கும், இரவுலையும் நடக்கும், தாவரங்களையும் நடக்கும், விலங்குகளையும் நடக்கும். ரைட். இந்த ஒளிச்சேர்க்கையில் நம்ம பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேருது. இந்த இரண்டு மூலக்கூறுகளும் இணைந்து தான் குளுக்கோஸ் உருவாகும். அது இணைக்கிறது தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. அந்த ஆற்றல் அந்த மூலக்கூறுகளில் வந்து பிணைக்கி போட்டு குளுக்கோஸாக உருவாகும். இந்த குளுக்கோஸாக நம்மளுக்கு வந்து உணவாக மாற்றப்படுது. இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து ஸ்டார்ச்சாக மாறும். இந்த ஸ்டார்ச்சு மாற்றலாம் பிறகு நம்மளுக்கு புரதம், கொழுப்பு போன்ற எல்லா மூலக்கூறுகளும் இதிலிருந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கிடும். அதுதான் நம்ம உணவுப் பொருள். இப்போ இந்த ஒளிச்சேர்க்கை வினை மூலமாக தான் நம்மளுக்கு அனைத்து உணவும் உற்பத்தி ஆகும். நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்குது, ப்ளஸ் நீர் மூலக்கூறும் கிடைக்குது. அப்போ நம்ம உயிர் வாழ தேவையான உணவு, காற்று, நீர் அனைத்துக்கும் இந்த வினை அடிப்படையான ஒரு வினையாக இருக்குது. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, பச்சையம், இது நாலும் தேவை. இது நாலும் இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வளிமண்டலத்தில் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அது இலைத்துளை வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு தாவரத்துக்குள்ளே போயிடுது. நீர் மூலக்கூறுகள் வேரின் வழியாக உறிஞ்சப்பட்ட நீர் மூலக்கூறு கிடைச்சிருது. சூரிய ஒளி பகல் பொழுதில் சூரிய ஒளி கிடைக்குது. பச்சையம் பசுந்தாவரனுடைய தாவர செல்களில் பச்சையம் காணப்படுது. இதெல்லாம் இந்த வினையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குளுக்கோஸ் உருவாக்கப்படுது அப்படின்பார். இந்த வினை இரண்டு நிலைகள் நடக்குது. ஒன்று வந்து ஒளிவினை, மற்றொன்று இருள்வினை அப்படின்ற ரெண்டு படிநிலைகளில் நடக்குது. இந்த ஒளிவினை ஒளி சார்ந்த வினை அப்படின்பது, அல்லது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹில் வினை. சார்லஸ் ஹில் அப்படின்றவர் இதை கண்டுபிடிச்சதுனால இது வந்து ஹில் வினை அப்படின்றது நம்ம சொல்லலாம். இது பசுங்கணித்தினுடைய தைலக்காழி பகுதியில் வந்து நடக்கும் ஒளிவினை. ஒளிவினையின் போது நம்மளுக்கு ஆற்றல் உருவாக்கப்படுது. ஆற்றல் மூலக்கூறுகள் ஏடிபி மற்றும் NADPH2 ஆற்றல் மூலக்கூறுகள் உருவாக்கப்படுது. அந்த ஆற்றல் மூலக்கூறுகள் அடுத்த படிநிலையான இருள் வினையில் அந்த ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடும் நீர் மூலக்கூறுகளும் இணைந்து குளுக்கோஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த இரண்டு வினைகளில் இந்த ஒளிச்சேர்க்கையை வந்து நடக்குது. இது பகலில் மட்டும்தான் நடக்கும். இந்த வினையின் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது.
அடுத்து நம்ம பார்க்கலாம் சுவாசம். சுவாசம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா, நம்முடைய செல்லுடைய ஆற்றல் உற்பத்தி நிலையம், அதாவது சக்தி நிலையம் நடக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா. இதில் சுவாசம் பார்த்திங்கன்னா 2 வகையெல்லாம் இதில் நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா காற்று சுவாசம், ஆக்சிஜனை பயன்படுத்தும் சுவாசம் காற்று சுவாசம், ஆக்சிஜனை பயன்படுத்தாத சுவாசம் காற்றற்ற சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான சுவாசம் வந்து உயிரினங்கள் நடக்கிறது. பெரும்பான்மையான உயிரினங்களில் அந்த காற்று சுவாசம் நடக்குது. சில நுண்ணுயிரிகள், ஈஸ்ட்டு, பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளில் இந்த காற்றற்ற சுவாசம் வந்து நடக்குது. இந்த காற்று சுவாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குளுக்கோஸ் ஆக்சிஜன் முன்னிலை எரிக்கப்பட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு, நீர் மூலக்கூறு மற்றும் ஏடிபி ஆற்றல் உற்பத்தி ஆகும். ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நாணயங்கள், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதனுடைய முழு பேர். அந்த ஆற்றல் நாணயங்கள் பயன்படுத்தி உயிரினங்கள் தங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பயன்படுத்திக்கும். இது செல் சுவாசம். இந்த செல் சுவாசத்தில் இது காற்றற்ற சுவாசம், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றற்ற சுவாசம். இந்த காற்றற்ற சுவாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துறதில்ல, குளுக்கோஸ் சிதைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனாலாக பிரிக்கப்படும். நுண்ணுயிரிகளில் இந்த வினை வந்து நடக்குது. அப்போ இதுக்கு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம நல்லாவே வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். இதில் வினை படுபொருளாக இருக்கிறது, இதில் வினை விளை பொருளாக இருக்குது, இதில் வினை விளை பொருளாக இருக்கிறது, இதில் வினை படுபொருளாக இருக்குது. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஒளி சேர்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டான வினை சுவாசம், சுவாசத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான வினை ஒளிச்சேர்க்கை. இதில் உருவாக்கப்படுது குளுக்கோஸ், அது குளுக்கோஸ் எரிக்கப்படுது. ஓகே, நன்றி.